செல்லக்கிளி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. நான் மண்பாண்ட கடைக்கு போனேன். இந்த கறி அடுப்பு வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நாளாக கறி அடுப்பு வாங்கணும் அப்படின்ட்டு இந்த கறி போட்டு நல்லா தணல் வந்தோடனே கீழே சாம்பல்லாம் அப்படி கொட்டிடும். ரொம்ப அழகாக குட்டியாக இருக்குது. இந்த சட்டி வந்து நல்லா வலுவலுன்ட்டு ஒரு 3/4 கிலோ மீன் போட்டு காய்ச்சிற அளவில் சூப்பராக இருக்குது வலுவலுன்னு. இது வந்து மானாமதுரை சட்டின்னு சொல்லுவாங்க. இந்த பாத்திரம் இந்த சட்டி தான் வந்து நம்ம சட்டி நாட்டு சட்டின்னு சொல்லுவாங்க. அந்த கடைக்கார வீடு வரைக்கும் போகிறீங்க உடையாமல் இருக்கணும்னு நல்லா பேப்பர்ஸ்லாம் வச்சு அழகாக சுற்றி தந்தாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த சட்டி வந்து கொஞ்சம் சொரன்னு இருக்கும் இந்த மண் சட்டி. இதில் பருப்பு அவிச்சு நல்லா கடையலாம், கீரையை கடையலாம். அது கடைய போகும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு இதில் உள்ள ஒரு மண் துகள்கள், அதாவது நம்மளுக்கு சத்து தரக்கூடிய அந்த நாட்டு சட்டியில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என் கூட ஒரு பொண்ணு வந்துச்சு. அந்த பொண்ணு 4 சட்டி வாங்குச்சு கூட. அதுவும் நாங்கள் இத்தனை பாத்திரம் வாங்கியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாத்திரத்தை, இந்த தயிர் ஊற்றி வைக்கிற இந்த கிண்ணத்தை வந்து நான் அவங்கக்கிட்ட சும்மா ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் பாருங்கள், மூடி வாங்காமல் வந்துட்டேன். உழவுதான் நம்மளோட ஒரு இது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பாத்திரத்தை எல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அரிசி கழுவுற தண்ணி ஃபஸ்ட்டு இந்த சட்டி வாங்கினோடனே அரிசி கழுவுற தண்ணியை ஊற்றி கொஞ்சம் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அப்புறமா கொஞ்சமாக நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறணுங்க. இது வந்து நான் ஏற்கனவே யூஸ் பண்ண சட்டி வெடிச்சிருக்கு பாருங்கள். இது நான் வந்து யூஸ் பண்ண தெரியாமல் பண்ணினேன். ஆனால் வலுவலுன்ட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இது 1 கிலோ போட்டு காய்ச்சுவேன். இதுக்கு தீயை குறைச்சி வச்சு காய்ச்சணுமாங்க. 2வது இந்த மாதிரி பக்குவம் பண்ணணுமா. அரிசி கழுவுற தண்ணியை வச்சு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா தொடச்சிட்டு இப்படி எண்ணெய் தடவி வைக்கணுமா. பாருங்கள், எண்ணெய் தான் தடவுனேன். புது சட்டினால டக்குன்னு அப்சர்வ் பண்ணிருச்சு. இது எண்ணெய் தடவுன சட்டி தான். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாமா. ஆனால் சிறு தீயில் யூஸ் பண்ணணுமா இந்த மண் சட்டியை. அப்போ தான் வெடிக்காமல் இருக்குமா. இன்னும் ஒரு சட்டி பாருங்கள், அது 2 முறை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எதுவுமே பண்ணாமல் வாங்கினோன்னே டப்புன்னு அடுப்பில் வச்சு செஞ்சேன்னா இங்கே பாருங்கள், அது டப்புன்னு தெரிச்சிருச்சு பாருங்கள். இந்த நடுவில் மட்டும் தெரிச்சிருச்சு. அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.